ஏசாயா 43:18-19 இப்படி சொல்லுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று. தெய்வ பிள்ளைகளே, கடந்த நாட்களில் வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றதோ, துயரமான சம்பவங்கள், துயரமான காரியங்கள், கவலைகள், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவைகளை குறித்து நினைத்திருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நடந்ததை எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்க்க முடியாதபடி ஆகிவிடும். தேவன் எகிப்தியர்களை இஸ்ரவேலர்களுக்கு பின்பதாக வரவழைத்தார். காரணம், அனுமதி கொடுத்ததற்கு காரணம் எகிப்தியர்களை முழுவதுமாக சங்காரம் செய்ய. முன்னே இருக்கும் சிவந்த சமுத்திரத்தை பார்த்து மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய கோலை நீட்டு பிளந்து விடு என்று சொல்லி. இப்பொழுதும் உன் வாயிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு எதிராக இருக்கிற தடைகளை நீக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செயல்படு. கர்த்தர் அதிசயத்தை செய்வார். God bless you.